சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்திருக்காரு. அந்த இன்டர்வியூ கேட்கும் போதே பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருல அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு தகப்பரா பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபுல் எஃபர்ட் அவர் பையனுக்காக போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு மனமுருகி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவரோட பையன் என்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட பாலிடிக்ஸ் வழியாகவும் சரி, சினிமா துறையாகவும் சரி, என் பையன் என்னிடம் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. விஜயை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயங்கள் எதுவுமே விஜய்க்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு திணர்ச்சி போற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஜய் சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி தான் அதோட ஹியரிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கும் த்ரிஷாக்கும் ஒரு இது போயிட்டு இருக்கு, ஒரு லைன் ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ட்ராக்கை நிரூபிக்கிற மாதிரி அவங்களும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு ரிசப்ஷன், ஒரு வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துருந்தாங்க. சோ அது இட் மேட் கன்ஃபார்ம் தட் விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லார் மத்தியிலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையெல்லாம் இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெறும் விஜய், த்ரிஷா, சங்கீதா அவங்களை சார்ந்தவங்க மட்டும் இல்ல. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு பப்ளிக் ஃபிகர் எக்ஸப்ட் சங்கீதா. சங்கீதா இஸ் டோட்டலி ஹோம்லி கேர்ள் பர்சன். அவங்களோட மாமியாரே, அதாவது விஜயோட அம்மாவே பாத்தீங்க அப்படின்னா விஜயோட அம்மா அப்பா 2 பேர்களுமே சங்கீதா இஸ் பக்கா ஹோம்லி கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஹோம்லி கேரக்டர், எந்த ஒரு சண்டை பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஈவன் அவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா சினிமா துறையில நிறைய வாய்ப்புகள்லாம் இருந்தது. பட் அந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு வேண்டாம், நான் வெறும் என் ஃபேமிலி மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகா லீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.